ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து நான் டே 23ல இருக்கேன். நமக்குன்னு பிரச்சனை எங்கேருந்து தான் வருமோ, இந்த லைன் எனக்குமே சூட் ஆகும். ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து என் பொண்ணுக்கு ஃபீவர் இருந்தா ஒரு 4, 5 நாள் கிட்ட. இப்போ வந்து என் ஹஸ்பண்டுக்கு பல்லு வலி ப்ராப்ளம் ஹாஸ்பிட்டல் வேற போனோம். காலையிலேயே எம்ப்டி ஸ்டமக்ல ஒரு டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் குடிச்சிட்டு, அப்புறம் கொஞ்சம் வார்ம் வாட்டர், ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் லைட்டா ஒரு ஒர்க் அவுட்ட முடிச்சுட்டு, பிரேக்ஃபாஸ்ட்டா கொஞ்சமா சீட்ஸு, அப்புறமா 2 டோஸ்ட் பிரெட் இத சாப்பிட்டுட்டு நான் வந்து கிளம்பி போயாச்சு. பசங்களுமே வந்து ஸ்கூலுக்கு வந்து தொரத்தி விட்டாச்சு. அதுக்கப்புறமா தான் நாங்க டென்டல் காலேஜ் போனோம். இது வந்து சவிதா டென்டல் காலேஜ். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இங்க போங்க ரொம்பவே கம்மியா இருக்கும் பிரைஸ்ன்னு சொன்னாங்க. வெளியில விசாரிக்கும்போது 15,000, 20,000, 30,000லாம் சொன்னாங்க. பட் இங்க வந்து ரொம்பவே கம்மியா இருந்தது. இங்க வந்து 2 செக்ஷன் இருக்கு. ஒண்ணு ஃப்ரீ இருக்கு. இன்னொன்னு எலைட் இருக்கு. நாங்க ஃபர்ஸ்ட்டு போம்போது ஃப்ரீல தான் போயிருந்தோம். இருக்க எல்லாமே வந்து செக்கப்லாம் பண்ணி முடிச்சுட்டு, என்ன ப்ராசஸ் வந்து சொல்லிட்டாங்க. இப்ப வந்து 2 பல்லுமே புடுங்கணுமா ஹஸ்பண்டுக்கு. மேல் பல்லையும் புடுங்கணுமா, கீழ் பல்லையும் புடுங்கணுமா, கடா பல்லு. பல்ல புடுங்குறதுக்கு முன்னாடி நீங்க போய் சாப்பிட்டு வந்துருங்கன்னு சொல்லி டாக்டர் அனுப்பிட்டாங்க. என்னவோ பல வாரம் சாப்பிட முடியாதுன்ற மாரி ஒரு பில்டப் தராரு. வெறும் ஒரு 4, 5 நாளைக்கு தான் காரமா சாப்பிடக்கூடாது, சூடா சாப்பிடக்கூடாதுன்னாங்க. அதுக்கே வந்து சிக்கன் பிரியாணியா, இந்த பக்கம் மசால் வடை, அப்புறம் இந்த பக்கம் ஏதோ சிக்கன் பிரெட் மாரி என்னமோ வாங்கிட்டு வந்தாங்க. இதில வந்து அந்த சிக்கன் பிரெட்ல வந்து ஒரு பாதி நான் எடுத்துட்டேன். அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு பிரியாணியுமே சாப்பிட்டேன். சிக்கன்லாம் சாப்பிடல. இதுதான் என்னோட லஞ்ச் வந்து. சரி லஞ்ச் முடிச்சதுக்கப்புறமா டைரக்ட்டா பல்லு புடுங்க போயாச்சு. இப்ப வந்து நாங்க எலைட்ல போனோம். ஏன்னா, அந்த ஃப்ரீல வந்து நெறைய பேர் வெயிட்டிங்ல இருந்ததுனால, சரி எலைட்ல போய் பண்ணலாம். இதுக்கு வந்து 2 பல்லுமே சேர்த்து 1000 தான் சார்ஜ் பண்ணாங்க. பட் பிரைவேட்ல இங்கலாம் வெளில கேட்கும்போது, ஒரு பல்லுக்கே ரூ. 2,500 ரூ. 4,500லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. கீழ் பல்ல கூட ஈஸியா புடுங்கிட்டாங்க. மேல் பல்ல புடுங்குறதுக்கு தான் டாக்டர் ரொம்ப ஸ்டபர்னா இருந்த மாரி இருந்துச்சு. ஐ மீன் டாக்டர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த பக்கம் கடக்கு முடக்குன்லாம் வேற ஒரு சவுண்டு. எப்படிதான் இவரு வலி தாங்கிட்டு இருக்காரோன்ற மாரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் இருந்தாலும் வெளியில காமிச்சுக்காம நேர்ல வரும்போது, "ஏங்க இப்ப பேசுங்க. எவ்வளோ சண்டை போட்டாலும் உங்களால பேச முடியாதுல்ல. எஸ் இன்னைக்கு என் டே" அப்படின்னு சொல்லி வெறுப்பேத்திக்கிட்டு இருந்தேன். "ஏன்டி இங்க ஒருத்தன் பல்ல புடுங்கிட்டு உட்காந்துருக்கான். உனக்கு அவ்வளோ கொண்டாட்டமா இருக்கான்னு" ஒரு பார்வ பார்த்தாப்புல. ஈவினிங் லைட்டா காஃபி, அப்புறம் 2 பட்டர் பிஸ்கெட். நைட் வந்து சரி யூசுவலா சாப்பிடுறத விட வேற எதாமே ட்ரை பண்ணி சாப்பிடலான்னு சொல்லிட்டு, ஒரு முட்டைய ஃபுல்லா உடைச்சு ஊத்திட்டு, கொஞ்சம் பெப்பர், ஜீரகத்தூள், உப்பு அதில போட்டு வச்சிருக்கேன். இந்த பக்கம் காயில வந்து கேபேஜ், கேரட், அனியன்ஸ் இதெல்லாமே எனக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு வெஜிடபிள் ஆம்லெட்ன்னே வந்து சொல்லலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து முட்டைய நல்லா கிளறிக்கோங்க. அது கிளறுனதுக்கு அப்புறமா இருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்து போட்டு, இதுவுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இத ஃபர்ஸ்ட்டு நான் பேன்ல வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். இது பார்க்கும்போது உங்களுக்கு ஆம்லெட் மாரி தான் இருக்கும். டேஸ்ட்டுமே நமக்கு அந்த மாரி தான் இருக்கும். பட் இதில வந்து நம்ம கேபேஜ், கேரட்லாம் போடுறோம். யூசுவலா நம்ம அதெல்லாம் போட மாட்டோம்ல, ஆம்லெட் பொறுத்தவரைக்கும். இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இத வந்து நான் பிரெட்டோட அளவுக்கு மாரி ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா, அப்பதான் அந்த 2 பிரெட்டுக்கு நடுவுல வச்சுக்க முடியும். வெறும் இத மட்டும் சாப்பிட்டு என்னால தூங்க முடியாது. அடிஷனலா 2 பிரெட் சாப்பிட்டா தான் கொஞ்சம் ஃபில்லிங்கா இருக்கும் என்ன பொறுத்தவரைக்கும். ஸோ, இதுதான் இன்னைக்கு என்னோட டின்னர். ஆக்சுவலா நாங்க வந்து எல்லா ப்ராசஸையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்கு வெறும் 2 மணிக்கெல்லாம் நாங்க வந்துட்டோம். இதே நாங்க ஃப்ரீல போயிருந்தா இன்னும் கொஞ்சம் டைம் ஆயிருக்கும். பட் ரொம்பவே செம்மையா பார்க்குறாங்க. உங்களுக்குமே டென்டல் ப்ராப்ளம் எதா இருந்ததுன்னா, நீங்க சவிதா டென்டல் காலேஜ் வந்து போய் பார்க்கலாம்.